Looking for a startup job that fits you perfectly? Your tribe helps you discover, apply, and land startup jobs that matches your skills. Find your tribe with your tribe today. தற்போது வந்துள்ள அண்மை செய்தி. திருச்செந்தூர் முருகன் கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு செய்யப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து சட்டம் ஒழுங்கு கூடுதல் காவல்துறை இயக்குனர் டேவிட்சன் தேவ ஆசீர்வாதம் நேரில் ஆய்வு செய்தார். முருகனின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடாக விளங்கும் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஜூலை 7ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடக்கிறது. சுமார் 12 ஆண்டுகளுக்கு பிறகு கும்பாபிஷேகம் நடப்பதால் பல நாடுகள் மற்றும் மாநிலங்களில் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கோவிலுக்கு வரும் பக்தர்களின் வசதிக்காக நிர்வாகம் சார்பில் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் கும்பாபிஷேகத்தின் போது கோவிலுக்கு வரும் பக்தர்களின் பாதுகாப்புக்காக செய்ய வேண்டிய ஏற்பாடுகள் குறித்து ஆய்வு செய்ய சட்டம் ஒழுங்கு கூடுதல் காவல்துறை இயக்குனர் டேவிட்சன் தேவாசீர்வாதம் கோவிலுக்கு வந்தார். அவருடன் ஐஜி பிரேமானந்த் சின்ஹா, டிஐஜி சந்தோஷ் ஹதிமணி, தூத்துக்குடி எஸ்பி ஆல்பர்ட் ஜான் ஆகியோர் வந்தனர். அவர்கள் கோவில் இணை ஆணையர் ஞானசேகரன், கோவில் தக்கார் அருள் முருகன் ஆகியோருடன் இணைந்து கோவில் ராஜகோபுரம், உள்பிரகாரம், யாகசாலை, பூஜைகள் நடக்கும் இடம் மற்றும் வெளிப்பிரகாரங்களை ஆய்வு செய்தனர். மேலும் கும்பாபிஷேக நாளில் கோவிலின் மேல் தளத்தில் எத்தனை பேரை தரிசனம் செய்ய அனுமதிக்கலாம் என்பது குறித்த விவரங்களை கோவில் அலுவலர்களிடம் டேவிட்சன் தேவாசீர்வாதம் கேட்டறிந்தார். மேலும் பக்தர்கள் கோவில் வளாகத்திற்குள் வரும் இடங்களில் பேரிகார்டுகள், தடுப்பு வேலிகள் போன்றவற்றை அமைப்பது குறித்து போலீசார் மற்றும் கோவில் அலுவலர்களிடம் டேவிட்சன் தேவாசீர்வாதம் ஆலோசித்தார்.